இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரெயின் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஆட்டோட மூளையை நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து நான் இன்றைக்கி 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், ஒரு பாதி பல்லாரியும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயமே கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை பல்லாரி வேணுன்னா பல்லாரியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு சின்ன துண்டு ரம்ப இலை, அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை, அடுத்து நமக்கு எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். அடுத்து இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூளையை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் அந்த மூளை மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் மூடி போட்டோன்னா நமக்கு அந்த மூளை சாஃப்டாக வெந்து வந்துடும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மூளை நமக்கு முட்டை மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகி வந்துடும். இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அந்த மாதிரி நினைக்க வேணாம். கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ட்ரை பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு முட்டை பொரியல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம முட்டையும் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால். அடுத்து இதோட 2 முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. உடச்சி உள்ளே சேர்த்துட்டு முட்டையும் நல்லா அந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. மூளை முட்டை ரெண்டுமே நல்லா ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடைசியாக கை நிறைய கருவேப்பிலை, பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மூளை ஃப்ரை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.